இல்லையா, வெளி மாநிலத்திலேருந்து ஆச்சிட்டு வந்து கல்கத்தால வந்து ஒத்தப்பத்தி நட்டையா, மழையில அப்படியே போயிட்டீங்க. வார்த்தைக்கு வேற முதலமைச்சர் மாவட்டம் சொல்றீங்க. வந்து பாருங்கய்யா, உங்க நம்பி தான் இருக்கோம். மத்திய அரசு எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. மாநில அரசை நம்பி தான் நாங்க இருக்கோம். ஒரு சைடில் நெல் நனைஞ்சு கிடக்குது, ஒரு சைடில் நட்டு இதேமாரி மோசம் கிடக்குது. எங்களோட நிலைமை பரிதாபத்தின் நிலைமையில இருக்கு பாருங்கய்யா. பாருங்க, இங்க பாருங்க, மிதக்குது அப்படியே. பாருங்க, ஒரு சைடில் பார்த்தா 10 ஏக்கர் நட்டோம். தீபாவளியோட நாங்கள் கொண்டாடல. தீபாவளியோட கொண்டாடாம வெளி மாநிலத்திலிருந்து கொண்டுட்டு வந்து நட்டு இதேமாரி கிடக்குது. நாங்கள் எங்கள் நிலைமை படு மோசமாக போதியா. ஒரு குழு அமைச்சு வந்து பார்த்து டெல்டா மாவட்டத்தில் பார்த்து ஏதாச்சும் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். உங்களை நம்பி தான் இருக்கோம். டெல்டா மாவட்டம் முதலமைச்சர் பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சு இங்கே வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க ஐயா. பாருங்க ஐயா, படு மோசமாக இருக்குய்யா. இதுக்கு மேலே நாங்கள் என்னையா செய்ய முடியும்? இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். வாழ்வாதாரமே எங்களுக்கு வந்து இது நெல்லை நம்பி தான் இருக்கோம். வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். பாருங்க, நனைஞ்சு கிடக்கு பாருங்க. அவர் முடிவு போயிட்டு பாருங்க, 10 ஏக்கர் முடிவு போயிட்டுங்க. வெளி மாநிலத்திலேருந்து கொண்டுட்டு வந்து நட்டு இந்த நிலைமையில நாங்கள் இருக்கோம். ஒரு சைடில் வாய்க்காலில் தண்ணி வடிய மாட்டுது, ஒரு சைடில் நெல் இதுமாரி மோசமாக கிடக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயா. முதலமைச்சர் ஐயா, ஒரு குழு அமைச்சு எங்களை வந்து பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க ஐயா. எங்கள் நிலைமை அப்போதான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும்.